ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லி. Trusted for generation. அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகிறார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தராங்காலி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னொரு உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாகிவிட்டது. காசாவை சுடுகாடாக மாற்றிக்கொண்டு வருகின்றார்கள் இஸ்ரேலியர்கள் என்ற விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. யூனிசெஃப் நிறுவனம் கூறியிருக்கின்றது காசா ஒரு புதகுழியாக மாறி வருவதாக. ஏன் இந்த விடயங்களை கூறுகிறார்கள்? ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருக்கின்றது. உண்மைதான். யூனிசெஃப் கூறியிருக்கின்றது கிட்டத்தட்ட இந்த காசா சிறுவர்கள், அதாவது பட்டினியாலும் உணவு இல்லாமலும் ஊட்டச்சத்து குறைபாட்டாலும், அது மட்டுமல்ல அங்கு உணவுக்காக காத்திருப்பவர்களும் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் என்று கிட்டத்தட்ட 1000 பேர் இந்த உணவுக்காக நின்றவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காசா பகுதியில். அப்ப இது ஒரு மனித பேரவலம் என்றும் யூனிசெஃப் கூறியிருக்கின்றது. அதாவது மனிதாபிமான உதவிகளை தொடர்ச்சியாக தடுப்பதுதான் அங்கு ஒரு மனித பேரவலத்தை உருவாக்கி இருக்கிறது என்று சொல்லி, அதே சமயம் அனைத்துலக ஐநாவும் ஒன்றை கூறியிருக்கின்றது. காசா இனி மனிதர்கள் வாழ முடியாத ஒரு பகுதியாக இஸ்ரேல் மாற்றிக் கொண்டிருக்கின்றது என்று. தண்ணீரோ மின்சாரமோ, அதாவது அவர்களின் நீண்ட கால திட்டம் அங்கிருக்கின்ற மக்களை வெளியேற்றுவது. அப்ப வெளியேற்றுவதற்கு அந்த மக்களுக்கான அடிப்படை வசதிகளை முற்றாக நிறுத்திவிட்டால் அவர்கள் அங்கிருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதைத்தான் இஸ்ரேல் செய்து கொண்டிருப்பதாகத்தான் யூனிசெஃப் தெரிவித்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 25 பார ஊர்திகளில் திங்கட்கிழமை கொண்டு செல்லப்பட்ட உணவுகளை கூட தடுத்து இஸ்ரேலிய படையினர் தடுத்து வைத்திருப்பதாக இந்த உலக உணவு திட்டம் WFP தெரிவித்திருக்கின்றது. இது அந்த மனிதாபிமான உதவிகளை கூட இஸ்ரேல் தொடர்ச்சியாக தடுத்து வைத்திருக்கிறது. இஸ்ரேலிய படையினரும் இஸ்ரேலிய மக்களுமே அதற்கு முழு காரணமாக இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். நேற்று கூட அதிகாலை இஸ்ரேல் நீண்ட நாட்களுக்கு பிறகு குறிப்பிட்ட பகுதியில் தருவழி தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இனி தொடர்ச்சியாக ஒரு பகுதியிலிருந்து அவர்களை இன்னொரு பகுதிக்கு போங்கள் என்று அங்கேயும் இங்கேயும் அலைய வைக்கும் ஒரு நிலைமை. உணவில்லாத நிலையில் பசி பட்டினியில் 20,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருந்திருக்கிறார்கள். குழந்தைகளை கொலை செய்யும் தலைவராக நெட்டன்யா அவர்களை பார்க்கிறார்கள் என்ற செய்திகள் கூறுகின்றது. பசி பட்டினியிலிருந்து பட்டினியா சாவடைந்தவர்கள் கிட்டத்தட்ட 20 பேர் நேற்று அறிவித்திருக்கிறார்கள். பசியா செத்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். எவ்வாறு இந்த சர்வதேச வகுப்பை எடுத்துக் கொண்டிருப்பார்கள்? மனித நேயம், மனித உரிமை, அது இது என்றெல்லாம் பெரிய படம் காட்டுபவர்கள் இதை எப்படி பார்த்து கொண்டிருக்க முடியும்? இப்ப வருகின்ற செய்திகளை பார்க்கும்போது 25 நாடுகள் பிள்ளையை கொலை செய்யும் கொலையாளி மீது அழுத்தத்தை பிரயோகிப்பதாகவும் சீற்றம் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அவ்வளவோடு முடிந்து விடுமா அல்லது ஆக்கப்பூர்வமாக ஏதாவது நடவடிக்கை எடுப்பார்களா? அது ஒரு ஏமாற்றுத்தனமாகத்தான் இருக்கிறது. மேற்குலகம் மனிதாபிமானத்தை இழந்து விட்டது என்றுதான் இப்போது பரவலான கருத்தாக இருக்கின்றது. உலக அரங்கில் கூட மேற்குலகம், அதாவது ஐரோப்பிய ஒன்றியம் கூட தனது அந்த ஜனநாயகம், மனித உரிமைகள், மனிதாபிமானம் என்ற முகமூடி கலண்டு விழுந்த நிலையில் அவர்கின்ற கோர முகத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது எல்லா உலக நாடுகளுக்கும் இப்போது அது ஒரு படிப்பினையாகவும் இருக்கின்றது. இந்த நாடுகள் இப்ப கியர் ஸ்டார்மர் கூட கூறியிருக்கின்றார், இதற்கு மேலும் நாங்கள் பொறுத்து கொள்ள முடியாது என்று. என்ன நடவடிக்கை நீங்கள் எடுத்தீர்கள்? ஆயுதத்தை கொடுத்தீர்கள். மைக்ரோன் கூறுகிறார், தானும் சவுதி அரேபியாவும் இணைந்து 20 நாடுகள் திட்டத்தை அதை பிற்போட்டு விட்டார்கள். அப்ப அது பொய்யாகத்தான் கூறியிருக்கிறார்கள். அதை செய்ய அதாவது காலத்தை வாங்குகிறார்கள். அழிக்கும் வரை முற்றாக அழித்து முற்றாக அகற்றி அதற்காக காலத்தை வாங்குவதற்காக அவர்கள் செய்கிறார்களே தவிர
இதய சுத்தியுடன் செய்யவில்லை. ஆனால் இதுதான் உண்மையான முகம். இப்ப மேற்குலகத்தின் அமெரிக்காவின்றையோ நேட்டோன்றையோ அதை நாங்கள் தமிழீழத்திலேயும் நாங்கள் பார்த்தோம். எங்கள் மீதான தாக்குதலின் போது நாங்கள் அதை பார்த்தோம். அப்ப இதுதான் உண்மையான முகம். அப்ப இந்த இப்ப இதை பொறுத்தவரையில் இப்ப அனைத்துலக அமைப்புகளை பாருங்கள், ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம், மன்னிப்பு சபையோ, மனித உரிமைகள் ஆணைக்குழுவோ அல்லது ICCயோ, இவர்கள் யாராலும் நடவடிக்கை எடுக்க முடியாது. அதாவது இஸ்ரேல் ஒன்றைத்தான் கூறுகிறது, நான் யாருக்கும் கட்டுப்பட்டவன் அல்ல என்றுதான். அப்படி கட்டுப்பட்டவன் இல்லை என்று ஒருவன் கூறும் போது மற்றவர்கள் ஏன் கட்டுப்பட வேண்டும் என்றுதான் கேள்வி இருக்கின்றது. ஏன் சர்வதேச சட்டங்கள் ஏன் இருக்க வேண்டும்? அப்ப இப்ப மேற்குலக ஊடகங்கள் கூட கூறுகிறது இந்த சொல்லைத்தான் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இஸ்ரேல் யாருக்கும் கட்டுப்பட்டது அல்ல என்ற ஒரு இதான் இருக்கின்றது. ஆனால் இதை இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், இது இப்ப உலக அரங்கில எதிர்வரும் காலத்தில் இந்த மேற்குலக நாடுகள் இந்த மனிதாபிமானம், மனித உரிமைகள் என்ற கோஷங்கள் அனைத்தும், ஈரான் போரில் கூட அது வலுவிழந்து போனதுக்குரிய காரணம் இந்த இஸ்ரேல் என்ற முன்னர் இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதல் இடம்பெற்றால் உலகம் பதறும். மேற்குலக ஊடகங்கள் பெரும் தலைப்புச் செய்திகளை எழுதும், கூட்டணி சேர்வார்கள், தாக்குதலுக்கு ஆயத்தமாவார்கள், விமானம் தாங்கி கப்பல்கள் ஈரானை சுற்றி வளைக்கும். ஆனால் இந்த தடவை இஸ்ரேலின் மீது ஏவுகணைகள் சரமாரியாக வீழ்ந்த போதும் உலகம் அமைதியாகத்தான் இருந்தது. அரபு உலகமோ அல்லது ஆப்பிரிக்க உலகமோ அல்லது ஆசியாவோ தாங்கள் வேலையை பார்த்து கொண்டு தாங்கள் போய்விட்டார்களே தவிர யாரும் அதை திரும்பியும் பார்க்கவில்லை. என்னும் போது இந்த இஸ்ரேல் எவ்வளவு தூரம் இந்த மக்கள் மீது வன்முறைகளை பிரயோகித்துக் கொண்டிருக்கிறதோ அவ்வளவு தூரத்துக்கு அது உலகத்திலிருந்து அந்நியப்பட்டு கொண்டு போவதாகத்தான் இருக்கிறது. இப்போ இஸ்ரேலை ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து நீக்க வேண்டும் என்ற வழக்கு கூட இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து இஸ்ரேல் நீக்கப்பட வேண்டும் என்ற வழக்கு கூட இருக்கின்றது. யாரு நீக்குவதற்கு யாரிடம் தகுதி இருக்கு? யாரிடம் இருக்கிறது? அமெரிக்காவின் தயவில அது இஸ்ரேல் மேற்குலகவும் அமெரிக்காவின் தயவும் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இப்ப ஒன்று மட்டும் தெரிகிறது என்னென்றால், இப்ப பாருங்கள், உலகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் சீனாவையும் ரஷ்யாவையும் சர்வாதிகார நாடுகள், கம்யூனிஸ்ட் கண்ட்ரி என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். மேற்குலகத்து நாடுகளும் எல்லோரும் அதே கொள்கையை தான் கடைபிடிக்கிறார்கள். ஆனால் வித்தியாசமான அணுகுமுறை. பாருங்கள், போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை, ஜனநாயக வழியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்கிறார்கள், அந்த அமைப்பை தடை செய்கிறார்கள். அப்ப யார் யாரெல்லாம் நீங்கள் எதிராக செயல்படுகிறீர்களோ அவர்கள் வேறோடு, அது சர்வாதிகாரம் இல்லாமல் வேறு என்ன நீங்கள் கூறுங்கள், அதுக்கு வித்தியாசம் இருக்கிறதா? இல்லை, அதுக்கும் சர்வாதிகாரம் தான். இதைத்தான் அமெரிக்காவில் கூறியிருந்தாங்க. அமெரிக்காவில் 2 கட்சி தான் வரும், ஒரு கொள்கை, 2 கட்சி. அது சும்மா கலர் வேற, இருக்கும், வந்து பச்சையா இருக்கும், அது சிவப்பா இருக்கும், அவ்வளவுதான். நீ வழிய ரெண்டும் ஒரே கொள்கைதான். இப்ப அதுவும் ஒரு அதுதான் கூறியிருந்தாரு, இலோன் மஸ்க் கூட கூறியிருந்தார், அதுவும் ஒரு ஜனநாயக விரோதமானதுதான். ஆனால் அவர்கள் அதில் ஜனநாயகம் என்ற ஒரு பூசி சரி. இப்ப ஒன்றை யோசிப்பார்கள், அமெரிக்காவில் யாராவது ஒரு பெண் பிரதமரா அரசு தலைவராக வந்திருக்கிறார் வரலாற்றுல? இல்லை. ஆனால் மற்ற நாடுகளுக்கு பாடம் எடுப்பாங்க, பெண்கள் வேண்டும், பிரதமராக வர வேண்டும், அரசு தலைவராக வர வேண்டும். அதை முதல் உங்கள் நாட்டில் ஒரு பெண் இந்த முறை கூட கமலா ஹாரிஸுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடிய இல்லை. சரி, கமலா ஹாரிஸுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டார் இனத்தவர், ஆனால் ஹிலரி கிளின்டனுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கலாம் தான். அது கூட இல்லை. அப்ப பல இடங்களில் கேள்வி கேட்காமல் அவர்கள் வளர்ந்து விட்டார்கள் என்றால் பலமும் பணபலமும் படைபலமும் இருந்தபடியா இப்போது அது 2ம் வீழ்ச்சி அடைந்து கொண்டு வருகின்றது. டாலரும் வீழ்ந்து கொண்டு வருகின்றது, படைபலமும் வீழ்ந்து கொண்டு வருகின்றது. அப்ப இனி வருங்காலத்தில், அதாவது இப்ப வேர்ல்ட் ட்ரேட், இப்ப இவர்கள் எப்படி கூறுகிறார்கள் என்றால் வர்த்தக தடைகளை, அமெரிக்கா வரிகளை, அதுகளை எல்லாம் போட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், அமெரிக்கா போடுறதை போடட்டும், ஆனால் உலகம் நகரும். உலகம் இதுக்காண்டி அமெரிக்காவுக்காண்டு ஸ்தம்பித்து நிற்காது, வர்த்தகம் மெல்ல நகர்ந்து கொண்டுதான் இருக்கும். அதே நிலைதான் அண்மையில் கூட ராய்ட்டர் போட்டிருக்கிறது, சீனாவின் பொருளாதாரம் இவர்கள் எதிர்பார்த்ததை விட 6 மாதத்துக்கு 5.3% வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த அழுத்தங்களோ தடைகளோ அவர்களை ஒன்றும் செய்யவில்லை. மேற்கத்திய நாடுகளில் மனித நேயம் முற்றுமுழுதாக போகவில்லை என்று ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம். பெல்ஜியத்தினுடைய அரசர் கிங் மேற்கத்திய நாடுகளுடைய நடவடிக்கை ஒரு அறிவிருக்கக்கூடிய நடவடிக்கை என்று அவர் கூறியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல்
மேற்கத்திய நாடுகள் இருக்கின்ற 50% மக்கள் காசா அந்த நிலைமையை ஏற்றுக்கொண்டு வெட்கப்பட வேண்டிய என்று அவர் கூறியிருக்கின்றார். கொஞ்சம் கூட ஒரு மனிதநேயம் இருப்பது போல் தெரிகின்றது. என்ன காரணத்தை அவர் முன்வைத்திருந்த விடயத்தை கூறுகின்றார்? உண்மைதான். பெல்ஜியத்தில் அதான் நான் கூறுவேன், அந்த முன்னரும் கூறியிருந்தேன், சிலரை பொறுத்தவரையில் தனிப்பட்ட ரீதியாக அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் அல்லது மனிதநேயம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் அந்த சிஸ்டத்துக்கு அவர்களால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கும். அதே போலதான் பெல்ஜியத்தின் அரசர் அவர் ஒன்றை கூறியிருந்தார். என்னென்று சொன்னால், இந்த மக்களை தடுத்து வைத்து அவர்கள் மீது அவர்களை பட்டினி போட்டு அவர்களை வீடுகளில் இருந்து அகற்றி அவர்களை கூடாரங்களில் தங்க வைத்து பின்னர் அவர்கள் மீது குண்டுகளையும் போட்டு கொள்கிறார்கள். அதாவது ஒரு திறந்த சிறை மாதிரி மக்களை வைத்துக் கொண்டு தாங்கள் விரும்பிய இடத்தில் குண்டை போட்டு கொள்கிறார்கள் என்றுதான் அவர் கூறுகின்றார். இதை பார்க்கும் போது என்னென்று அவர் கூறுகிறார், மேற்குலக நாடுகளின் மனித அபிமானம் இறந்து விட்டது என்பதைத்தான் தான் அதில் இருந்து கற்றுக்கொண்டதாக அவர் கூறியிருக்கின்றார். காசாவில் நடைபெறுவதை 50% மேற்பட்ட மேற்குலக நாடுகளின் மக்கள் ஏற்றுக்கொள்வது தனக்கே ஒரு வெட்கக்கேடாக இருக்கிறது என்று கூறியிருக்கின்றார். இதற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறியிருக்கின்றார். ஆனால் பெல்ஜியத்தை பொறுத்தவரையிலும் பெல்ஜியமும் இதற்கான அழுத்தத்தை கொடுக்கலாம். இப்ப பலர் இவ்வாறு தனிப்பட்ட முறையில் கருத்துக்களை கூறினாலும் அந்த சிஸ்டம் அவர்கள் இப்ப மேற்குலகம் என்ற ஒரு சிஸ்டம் இப்ப அமெரிக்கா, நேட்டோ அந்த சிஸ்டத்துல இருக்கிறவர்களால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. இதே நேரத்தில் நீங்கள் ஐநா தொடர்பாக ஆரம்பத்தில் கூறும் பொழுது பிரான்சிஸ்கா அல்பானிஸ் அவரு கூட ஐநாவினுடைய உடனடியாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் வருகின்றது. அவரும் கூட இந்த உலகம் ஒரு இருண்ட ஒரு உலகமாக இப்பொழுது காட்சி அளிக்கின்றது என்று கூறுகிறார்கள். காசாவை பார்த்துவிட்டு மனித நேயம் உள்ளவர்கள் எவ்வாறு பொறுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று கூட அவர் கூட கருத்துக்களை கூறுகின்றார். இவருக்கும் சில சர்ச்சைகள் ஏற்பட்டிருக்கின்றது. என்ன நிலைமை என்று கூறுவீர்களா? பிரான்சிஸ்கா அல்பானிஸ் அவர் பலஸ்தீனத்துக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் நியமிக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி. அவர் மீது உங்களுக்கு தெரியும், அண்மையில் அமெரிக்கா தடையை கூட கொண்டு வந்திருந்தது. அவர் மீது தடை இருந்த போதும் அவர் இலக்கு வைக்கப்படலாம் என்று கூட பேச்சுக்கள் எழுத்திருந்தனர். ஆனால் அவர் இப்போது கூறியிருக்கின்றார், அதாவது உணவுக்காக காத்திருந்த சிறுவர்கள் கூட அங்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், பட்டினியால் இறந்திருக்கிறார்கள். அதாவது உலகிலேயே அந்த ஒரு இருண்ட நாட்களை இந்த இஸ்ரேல் கடந்த 650 நாட்களாக ஏற்படுத்தி வருகின்றது என்று கூறியிருக்கின்றார். அதே சமயம் இந்த ஐரோப்பிய ஒன்றியம் இதனை அனுமதிப்பதும் ஏற்றுக்கொள்வதும் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆதரவுகளை வழங்குவதும் நியாயப்படுத்துவதும் ஒரு அருவருப்பானது என்று கூறியிருக்கின்றார். ஆனால் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற சமயம் நீங்கள் அல் ஜசீராவை திறந்து பார்த்தால் அதில் கிடக்கிறது ஸ்டாமர் இனியும் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது கூறியிருக்கிறார். ஐரோப்பிய நாடுகள் 25 நாடுகள் அதனை இஸ்ரேலை நிராகரித்திருக்கின்றன. ஆனால் பேச்சு வழக்கில் இருக்கிறார்களே தவிர நீங்கள் உங்கள் ஆயுதங்களை நிறுத்தினால், உதவிகளை நிறுத்தினால், வர்த்தகத்தை நிறுத்தினாலே அது நின்றுவிடும். இப்ப அல்பானிஸ் அதைத்தான் கூறுகிறார். இப்பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார்கள். ஒரு வருடத்துக்கு முன்னர் இருந்த நிலைமையும் இப்பொழுது இருந்த நிலைமையிலும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? ஒன்றும் இல்லை. அப்போ ஒரு வருடத்துக்கு மேல் உங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருந்து இப்பொழுதுதான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் எனக்கு அது புரியவில்லை. அந்த லாஜிக் விளங்கவில்லை. லாஜிக் என்ன சொன்னால், அவர்களுக்கு உலக அரங்கில இவர்கள் மிகவும் கேவலமாக இப்போது பார்க்கப்படுகிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியம் போது குளோபல் சவுத் வளர்ந்து கொண்டு வருகிறது. இவர்கள் இதுவரை காலமும் யாரை சர்வாதிகாரிகள், யாரை ஒரு தீவிரவாதிகள், ஒரு கடும் போக்காளர்கள் என்றெல்லாம் விவரித்தார்களோ அதை விட கேவலமான நிலையில் இப்போது தாங்கள் நிற்பதை அவர்களே உணர்கிறார்கள். எனவே அதை மறைப்பதற்கு ஏதாவது ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்களே தவிர இவர்களால் இதற்கு மேல் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை, அது ஒரு லொக்குக்குள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த பலஸ்தீன இஸ்ரேல் போர் மேற்குலகத்துக்கு வைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு செக்காகத்தான் இருக்கின்றது. அது உக்ரைன் ரஷ்ய போரின் தொடர்ச்சியாகத்தான் இது நகர்ந்து கொண்டு செல்கின்றது. ஆனால் இப்ப நீங்கள் பார்க்கலாம், மேற்குலக ஆய்வாளர்களோ அல்லது மனித உரிமைகள் அமைப்புகளை சேர்ந்தவர்களோ செயற்பாட்டாளர்களோ கூட இப்போது தாங்கள் பதவிகள் போனாலும் பரவாயில்லை, தங்கள் மீது தடைகள் வந்தாலும் பரவாயில்லை என்று வாயை திறக்க ஆரம்பித்து விட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அல்பனீஸ் மீது அவர் மீது தடையை கொண்டு வந்திருக்கிறார்கள். ICC
நீதிபதிகள் மீது தடை கொண்டு வரப்பட்டது. ICC பிரதம நீதிபதி அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டை கூட முன்வைத்திருந்தார்கள். அவரை தனிப்பட்ட முறையில் மிரட்டி இருந்தார்கள். நீங்கள் இதிலிருந்து விட்ரோ பண்ணாவிட்டால் நாங்கள் இவ்வாறு குற்றச்சாட்டுகளை கொண்டு வருவோம் என்று சொல்லி குடும்ப உறுப்பினர்கள் தடை செய்யப்பட்டது. இருந்த போதும் ஒரு சிலர் குரல் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கொடுத்தாலும் என்ன பெரிய யோசனை, விவரங்கள் கான்சென்ட்ரேஷன் ஜோன் ஒன்று உருவாக்கி இருக்கிறார்கள், அதுக்குள் கொண்டு போய் அடைக்க போகிறார்கள். கான்சென்ட்ரேஷன் ஜோன் என்று சொல்லுகிறார்கள், உண்மையில கான்சென்ட்ரேஷன் கேம்ப். அதாவது யூதர்கள் போலந்தில் எவ்வாறு கான்சென்ட்ரேஷன் கேம்பில் இருந்தார்களோ அதே போல் பலஸ்தீனியர்களை இங்கே காசாவில் ஒரு பகுதியில் அடைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கின்றது. அதற்கு மறுப்பு தெரிவித்து பலர் கூறுகிறார்கள், பலர் என்று சொல்ல முடியாது, சிலர் கூறுகிறார்கள் இது இன சுத்திகரிப்புக்கான முதல் கட்டம் என்று சொல்கிறார். அவர்களை பொறுத்த மட்டும் இருப்பவர்களை எவ்வளவு அழிக்க முடியுமோ அவர்களுக்கு இலகுவாக்கிவிடும் காசாவை பலஸ்தீனத்திடமிருந்து எடுத்துக்கொள்வதற்காக. இதை நீங்கள் பார்ப்பாங்க. நான் ஏற்கனவே இங்கே கூறியிருக்கின்றேன், காசா நிலப்பரப்பு ஒரு கான்சென்ட்ரேஷன் கேம்பாகத்தான். அவர்கள் சொல்ல விரும்பாவிட்டாலும் கான்சென்ட்ரேஷன் கேம்ப் தான். உணவில்லை, நீர் இல்லை, படுக்க இடம் இல்லை, கல்வி கேட்க முடியாது, குழந்தைகள் சாதாரண வாழ்க்கை வாழ முடியாத நிலைமை. இவை ஒன்றும் இல்லாமல் அந்த அங்கேயும் இங்கேயும் அலைந்தழுந்து திரிவதை தோச்ச பண்றதாக இல்லாமல் வேறு என்ன என்று கூற முடியுமா உங்களுக்கு? உண்மைதான். அது எல்லோருக்கும் தெரிகிறது. அங்கு ஒரு இனப்படுகொலை இடம்பெறுகின்றது. அதாவது 2வது உலகப் போரில் ஹிட்லர் உளவு மோசமாக செய்தார் என்று இவர்கள் எல்லாம் சித்தரித்தார்கள். அதை விட மோசமாக இப்போது தப்பியவர்கள் செய்கிறார்கள். அதுதான் இந்த தற்போதைய நிலைமை. அதற்கு ஆதரவாக இதுவரை காலமும் உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயகவாதிகள், மிகப்பெரிய மனித உரிமையாளர்கள், மிகப்பெரிய ஜம்பாவான்கள் என்று தங்களை கூறிக்கொண்டவர்கள் தான் இந்த படுகொலைக்கு பின்னால் நிற்கிறார்கள் என்பது தெளிவானது ஒன்று. அப்ப இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால், உலகம் ஒரு போலீஸ்காரனுக்கு கீழ் போனதுதான் இந்த நிலைமைக்குரிய காரணம். எப்போது பனிப்போர் நிறைவுக்கு வந்ததோ அப்போது எல்லோரும் ஏதோ குளோபலைசேஷன் என்று சொல்லியும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க போறோம் என்றெல்லாம் எண்ணினார்கள். இல்லை, உண்மையில் எல்லோரையும் படுகொலை செய்வதற்காகத்தான் ஒரு அச்சு உருவானது. ஆனால் அதிலிருந்து பல இனங்கள் தப்பி பிழைப்பதற்காக இப்போது இன்னொரு அச்சை உருவாக்குவதற்கான முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பவரை அந்த ஒரு அச்சிலிருந்து அனுபவித்தவர்கள் உடனடியாக சுலபமாக விட்டு தர மாட்டார்கள். அது மிகப்பெரிய ஒரு அழிவினூடாகத்தான் அடுத்த ஒரு உலகத்தின் ஆரம்பம் நிச்சயமாக வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பதனுடைய உதாரணத்தை நாங்கள் இலங்கை தீவில் பார்த்தோம். ஓட ஓட வெறுட்டி அடைத்தார்கள். இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாது. அதே மாதிரி தான் இவர்களுக்கு இவர்கள் என்னென்னெல்லாம் பாடம் படிப்பித்தார்களோ, இந்த நடந்த விடயங்கள் இனிவரும் காலங்களில் ஒரு காலமும் நடக்கக்கூடாது என்பதை அவர்களாகவே மீண்டும் தொடங்கி அந்த கொலையை செய்து கொண்டிருக்கிறார்கள், இன அழிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு சரியான நேரத்தில் சரியான முடிவு வரும் என்று எதிர்பார்த்துக் கொண்டு இன்றைய உலக நேர நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவுக்கு கொண்டது. மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.